வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது HAHM அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக டெய்லி வந்து 2.5% 4.5% வரைக்கும் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். மினிமம் $100 இருந்தால் டெபாசிட் பண்ணிக்க முடியும். Pep20 இல்லை TRC20 எது வேணால் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறது மூலமாக நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து $100 நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 15 டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த 15 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5% டெய்லி கிடைக்கும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு. இதுவே அடுத்த பிளான் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ $500 போடுறீங்கன்னா நீங்கள் 5 பேர்த்தை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 டாஸ்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு டெய்லி 3% கிடைக்கும். ரைட்டுங்களா? இதுவே வந்து $2000 நீங்கள் டெபாசிட் பண்ணி உங்களுக்கு கீழே 11 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 35 டாஸ்க் கொடுப்பாங்க. டெய்லி வந்து உங்களுக்கு 3.5% கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் செல்ஃபாக $6000 போட்டு உங்களுக்கு கீழே 22 பேர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 45 டாஸ்க் கொடுப்பாங்க. டெய்லி வந்து 4% கிடைக்கும். இதுவே நீங்கள் $30,000 போட்டு உங்களுக்கு கீழே 60 பேர் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 60 டாஸ்க் கொடுப்பாங்க. 4.5% கிடைக்கும். மினிமம் $100 இருந்தால் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. இப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்க முடியும் பேசிக் பிளானில். இப்போ நீங்கள் அடுத்த லெவல் போனோம்னா மினிமம் 5 பேர்த்தை ரெஃபர் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். உங்கள் டெய்லி கிடைக்கிற 2.5% 3% மாறும்னாலே. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னால் ரெஃபர் பண்ண முடியும்னா நீங்கள் எப்பயும் கூட 2.5% ரிட்டர்ன் டெய்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? மினிமம் $30 இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா வந்து நம்மளுக்கு 24 ஹவர்ஸ்னால் வந்துடும். விட்ரா ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3%. இதுவே நீங்கள் ஒரு டைரக்ட் கொடுத்தீங்கன்னா 2% தான். 3 டைரக்ட் கொடுத்தீங்கன்னா 1% தான் விட்ரா ஃபீஸ் போகும். விட்ரா பொறுத்தவரை 24 ஹவர்ஸ் நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா வீடியோக்கில் லிங்க் இருக்கும். கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வரும். ஓப்பன் பண்ணவுடனே உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க, சென்ட் கோடு கொடுங்க. உங்கள் இமெயிலுக்கு ஒரு OTP போகும். ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. கண்ட்ரி கோட் இந்தியானா 91 அந்த மாதிரி கண்ட்ரி கோட் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு OTP வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த OTPயை கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் பண்ண வேண்டியது கீழே இருந்து 5வது மீ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி செகண்டரி பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணது லாகின் பாஸ்வேர்டு. செகண்டரி பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணணும். ஏன்னா விட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு செகண்டரி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ செகண்டரி பாஸ்வேர்டு பக்கத்தில் செட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது விட்ராயல் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட USDT Pep20 அட்ரஸையும் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட USDT TRC20 அட்ரஸ் ரெண்டையுமே கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் ஷோ ஆகும். உங்களுடைய வேலெட்டில் $0 இருக்கும். நீங்கள் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட USDTன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் நெட்வொர்க் சூஸ் பண்ணணும். Pep20 TRC20 கிளிக் பண்ணோடனே அந்த வேலெட் அட்ரஸ்க்கு நீங்கள் USDT சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அதிகபட்சம். ரைட்டுங்களா? லெஃப்ட் சைடு 3 டாட்டை பற்றி அந்த நம்ம 0ன்னு பார்த்தோம்ல வேலெட்டில் நீங்கள் சென்ட் பண்ண ஃபண்டு வந்து உள்ளே வந்துடும். ஃபண்டு உள்ளே வந்தோடனே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டாஸ்க்கை பண்ணிக்கலாம். டெய்லி காலையில் 10:30 மணிக்கு மேலே நீங்கள் டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கணும். மதியம் வந்து ஒரு 3 o'clock பண்ணி முடிச்சிடணும். ஒரு 1:30 மணிக்குள்ளே பண்ண சொல்கிறாங்க. ஆனால் 3 மணி வரைக்கும் சைட்டில் டாஸ்க் அவைலபிளாக தான் இருக்குது. சில நேரங்களில் 6-7 மணி வரைக்கும் கூட ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் 10:30 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெய்லி காலையில் 10:30 மணிக்குள்ளே மேலே. ஓகே, இப்போ ஃபண்டு உள்ளே வந்துருச்சு. அடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே அதே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹோம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும். ஓகேதா? அதில் பாருங்கள் 2 சிம்பிள் இருக்குது. ஒன்று வந்து மேலே வந்து ப்ளூ கலர் ஒரு டிக் இருக்குது, கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அந்த ப்ளூ கலர் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செக்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க டெய்லி. அதுக்கப்புறம் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நவுன்னு இருக்கும். ரைட்டுங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க் வந்து மொத்தம் ஒரு 15 டாஸ்க் இருக்கும். என்ன வேலைன்னா அந்த டாஸ்க்கை கிளிக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்கையும் கொடுக்குறப்ப 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும். கீழே ஏதாவது கமெண்ட் இருக்கும், அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணி குட் நைஸ்ன்னு கொடுக்கணும். அப்படியே கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு பின்னாடி வார்த்தைகளை நீங்கள் ஆட் பண்ணணும். வெரி நைஸ் அண்ட் சூப்பர் குட் அப்படின்னு கொடுக்கணும். அப்படியே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு 15 டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஃபண்டை உள்ளே கொண்டு வர்றீங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்.
ரெண்டாவது வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டையும் செகண்டரி பாஸ்வேர்டையும் வித்ட்ரா அட்ரஸையும் சேவ் பண்ணுறோம். மூணாவது டெபாசிட்டை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபண்டை உள்ளே கொண்டு வரீங்க. நாலாவது ஹோமை கிளிக் பண்ணுறீங்க. ஹோமை கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு டிக் மாதிரி இருக்கும், அது கொடுத்து செக்இன் கொடுத்துறீங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து முதல்ல பூஸ்ட்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் டாஸ்க்குன்னு இருக்கும். அதுக்கு ஸ்டார்ட் டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 டாஸ்க் ஓப்பன் ஆகும். 15 டாஸ்க்குன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த 5 ஸ்டாரில் 5வது கிளிக் பண்ணிங்கன்னா 5 ஸ்டார் செலக்ட் ஆயிரும். டாஸ்க்கு அதிலே கமெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் 5ல் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி இதை ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு 15 டாஸ்க் முடிஞ்சோடனே 15/15 வந்துடும். உங்களுக்கு ஃபண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிரும். மினிமம் $30 இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா ஃபீஸ் 3%. யாரையும் ரெஃபர் பண்ணுறது மூலமாக இங்கே கம்பல்சரி கிடையாது. ரெஃபர் பண்ணால் பெனிஃபிட் இருக்குது. ரெஃபர் பண்ணால் என்ன பெனிஃபிட்டுங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதை இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ரெஃபரல் பெனிஃபிட்டு, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, விட்ரா, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா என் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.